இவ்வளோ தண்ணி பாருங்கள் அங்கே தேங்கியிருக்கு. இது வந்து நம்ம மேலே மோட்டார் போட்டு தண்ணி வழியுது இல்லையா, ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த தண்ணி தான் இது. நம்ம ரெயின் வாட்டர் பைப் வழியாக மெத்தையிலேருந்து கீழே இறங்கி மேலேருந்து கீழே இறங்கி தண்ணி வந்து இங்கே வந்து தேங்கி இப்படி போகுது. இது தேங்காது. நான் வந்து இது தேங்கணுன்றதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் அங்கே வந்து இது மாதிரி போட்டு வச்சேன், வரப்பு மாதிரி போட்டு வச்சேன், கல்லுங்க அது இதெல்லாம் வச்சுதோ இந்த இடத்துல பாருங்கள். பட் இதையும் பிச்சுக்கிட்டு தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தண்ணி பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் என்னோடய மூலிகை செடிகள் மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க போல இருக்கு. பாருங்கள், பேகை தூக்கி வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருக்காங்க ஆளுங்க. கீரைங்க அதெல்லாம். அதான் நம்ம ஒன்று வளர்த்தோம்னா அதோடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியாது. நம்ம வேலைக்காராக கூப்பிட்டுட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு எது பொக்கிஷமாக தெரியுதோ அதை கவனிப்பாங்க. நம்மளுக்கு பொக்கிஷமாக தெரியுது அவங்களுக்கு தெரியாது. யாரையும் சொல்லி குற்றமில்லை. பரவாயில்ல, எடுத்து வச்சு நான் வளர்த்துப்பேன். மறுபடியும் என் பேக்கையே தூக்கி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து இது இருந்தது, அது பேர் என்ன, கிழங்கு உள்ளே இருக்கும். இதுக்குள்ளே கிழங்கு பாருங்க, செடியே இதுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தியா, பேக்குள்ளே தான் இருக்குது. இந்த செடியவே தூக்கி போட்டிருக்காங்க நேற்று க்ளீன் பண்ண வந்தவங்க. இது நான் வச்சுருந்த 2வது கிடையாது. மேலே ஹஸ்பண்டு அவரோட கார்டனை செட் வந்து வேலை வாங்கினார்ல, அது மேலே இதெல்லாம் தேவையில்லாத செடியோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, ஒன்லி பூச்செடி மட்டும் வைங்கன்னு சொல்லியிருப்பார் இன்ஸ்ட்ரக்ஷனு. உடனே வெறும் பூச்செடிங்களை மட்டும் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மூலிகை செடி அது இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி, இதை வந்து நான் எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன். காயரம்பீடா கலிவந்தப்பட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன், ஒரு வயல்லேருந்து. இது இருக்கட்டும், தண்ணியில் தான் இருக்குது. சாயங்காலம் தான் நான் இந்த வேலையில் இறங்கணும், இப்போ முடியாது நம்மளால்.